Hello friends, welcome to RJ Fashions. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஆரி எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் அண்ட் அதோட டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இது 18 inch round frame. இந்த ஸ்டாண்ட் 18 inch ஆரி ரவுண்ட் ஸ்டாண்ட். ஆரி ஸ்டாண்ட்ல இந்த ஒரு டைப் ஆஃப் ஸ்டாண்ட் மட்டும் கிடையாது, நிறைய டைப்ஸ் இருக்கு. இந்த பிக்சர்ல இருக்கிறது அயன் ஸ்டாண்டு. அந்த ஸ்டாண்டு கம்பேர் பண்றப்ப இந்த அயன் ஸ்டாண்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். பிரைஸ் வைஸ் பார்க்கறப்ப ஒரு 100 rupees எக்ஸ்ட்ரா வரும். இது பாக்ஸ் டைப் ஆரி ஸ்டாண்ட். இதில் ஃப்ரேம் இருக்காது. இந்த பாக்ஸ் மேலே கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணி கிளிப்ஸ் யூஸ் பண்ணி டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணணும். இது ஹைட் அட்ஜஸ்டபிள் ஆரி ஸ்டாண்டு. கீழே உட்காந்து ஒர்க் பண்ண முடியாதவங்க சேரில் உட்காந்துட்டு இந்த ஸ்டாண்டோட ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுவாங்க. இது ஆரி காட்டு. மினி ஆரி காட்டும் இருக்குது. ஒரு ஃபுல் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி பெரிய ஆரி காட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருக்கிறப்ப உங்களுக்கு இந்த ஸ்டாண்டே போதும். இந்த ஸ்டாண்டை யூஸ் பண்ணி நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணினதுக்கப்புறமா ஒரு ஃபுல் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்கள் ஆரி காட் வாங்கிக்கலாம். நீடில்ஸு, இது துலிப் நீடில், இது அயன் நீடில். ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதுவே ஆரி ஒர்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ, கட்டர், ஃப்ரேமில் சுற்றுறதுக்காக நாடா, ட்ரேசிங் ஷீட், கார்பன் ஷீட், கிளாஸ் மார்க்கிங் பென்சில், டபுள் பெல் பிராண்டு சில்க் த்ரெட் நல்லாயிருக்கும். ஜரி த்ரெட்டில் A1 மம்தா பிராண்ட் நல்லாயிருக்கும். நான் தயால்ஜியும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டு பிராண்டுமே நல்லாயிருக்கும். பிகினர்ஸ் ஸ்டார்டிங்கில் பாப்ளின் கிளாத் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாப்ளின் கிளாத் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு ஸ்டிச்சஸுமே நல்லா வரும் ப்ராக்டிஸுக்கு. ஸ்டிச்சஸை எம்போஸ்டாக காமிக்கிறதுக்காக பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பஞ்ச் பீடு. இது 2 mm, 3 mm, 4 mm, 5 mm அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சைஸஸில் இருக்குது. நீங்கள் வேணும்னா தனித்தனியாக ஒரு பஞ்ச் அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். இது மிரரு. இது ஃபைபர் மிரர், இது கிளாஸ் மிரர். இதில் சின்ன சைஸும் இருக்குது. சுகர் பீட்ஸ். இது சுகர் பீட்ஸ்லையுமே நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கட் பீடு, சக்ரி, ஜர்கான் ஸ்டோன்ஸ், ஸ்டோன் செயின். இது சின்ன சைஸு. இதை விட பெரிய சைஸும் இருக்குது. இது ரெண்டும் லீன் ஜர்தோசி. நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது லாஸ்ட்டாக இருக்கிறது நக்ஷி. இது கிளிட்டரிங் எஃபெக்ட் கொடுக்கும். இது திலகம் ஷேப் ஸ்டோனு. இதில் ஹோல்ஸ் இருக்கும். ஸ்டிக் பண்ணி இது சேஃபாக இருக்கிறதுக்காக ஸ்டிச்சஸுமே போட்டுக்கலாம். இது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இதுலேயுமே ஹோல்ஸ் இருக்குது. ஸ்டிக் பண்ணி ஸ்டிச்சஸுமே பண்ணிக்கலாம். இது சீக்வன்ஸு. இதுலேயுமே நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதை ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுறப்ப கிராண்ட் லுக் கொடுக்கும் ப்ளவுஸ்க்கு. இந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. பட் பிகினர்ஸு ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் போதும். நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கே ஓரளவுக்கு மெட்டீரியல்ஸ் நாலேஜ் கிடச்சிடும். ப்ராக்டிஸ் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறப்ப டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ப்ளவுஸ் ஃபுல்லாக கிராண்டாக ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.